Good morning students. Chapter 4 Life Mathematics பார்த்துக்கிருக்கோம். அதில் இப்போ வந்து டாபிக் 4.5 காம்பவுண்ட் வேரியேஷன் 4.5 காம்பவுண்ட் வேரியேஷன் பார்க்க போகிறோம். இப்போ காம்பவுண்ட் வேரியேஷனுங்கிறது என்னென்னா அது நம்ம ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான். டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் பார்த்துருக்கோம். டைரக்ட் வேரியேஷனுங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், ஒன்று இன்க்ரீஸிங் ஆனால் இன்க்ரீஸிங்கில் வரும், டிக்ரீஸிங்னா டிக்ரீஸிங்காக இருக்கும், 2 குவான்டிட்டிஸ். அதே இது இன்டைரக்ட்னா என்ன இருக்கும், ஒன்று இன்க்ரீஸிங்கில் இருக்கும், அனதர் ஒன்று டிக்ரீஸிங்கில் இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டில் வரும். அதுதான் நமக்கு என்னது இன்டைரக்ட் வேரியேஷன். அதை தான் இங்கே பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இங்கே வந்து 2 or more டேர்ம்ஸை பேஸ் பண்ணி வர்றதான் நமக்கு என்னது காம்பவுண்ட் வேரியேஷன். இப்போ பாருங்கள், இஃப் 2 quantities are such that an increase or decrease in one quantity makes a corresponding increase or decrease same effect in the other quantity. One quantity increasing ஆனால் other quantity increasing ஆகணும், one quantity decreasing ஆனால் other quantity decreasing ஆகணும். அந்த மாதிரி வர்றதான் then they are said to be direct proportion. அதை வந்து direct proportionங்கிற சொல்கிறோம். அது direct proportion very directly அப்படிங்கிற சொல்லிடுவோம். இதுக்கு வந்து y equal to kx, y equal to kx, அப்போ k equal to y by xங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். k equal to y by xங்கிற ஃபார்முலா. இது வந்து direct. அதே இது இன்டைரக்டாக இருந்தால் ஒன் வேரியேஷன் வந்து இன்க்ரீஸிங்காக இருந்தால் அனதர் வேரியேஷன் வந்து என்னவாக இருக்கும், டிக்ரீஸிங்கில் வரும். அந்த மாதிரி வர்றதானது இன்டைரக்ட். அதுக்கு வந்து எக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா xy equal to k, அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, xy equal to kங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கே வந்துருக்கும். யாருக்கு பாருங்க, if 2 quantities are such that the increase or decrease in one quantity makes corresponding decrease or increase. இங்கே இன்க்ரீஸிங்னா இங்கே டிக்ரீஸிங் வரணும், டிக்ரீஸிங்னா இன்க்ரீஸிங் வரும், அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட். ஆப்போசிட்டில் இருந்தால் அது என்னவா இருக்கும், நமக்கு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற அதுக்கு என்ன வந்து xy equal to kங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து நமக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ், டைம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கூடுச்சுன்னா டைம் என்னவாகும், நமக்கு போகக்கூடிய டைம் வந்து இன்க்ரீஸிங் ஆகும். டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா டைம் வந்து நமக்கு என்னவாகும், இன்க்ரீஸிங் ஆகும். இப்போ டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா நமக்கு என்னவாகும், டைமும் இன்க்ரீஸிங் ஆகும். அதே மாதிரி பர்ச்சேஸ், அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணால் அமௌண்ட் என்ன நமக்கு அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் டைம் கூடுச்சுன்னா ஏர்னிங் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்குது, டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் நமக்கு இந்த மாடல் சம்ஸில் வந்துடும். டைரக்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் இருக்குது டைரக்ட் ப்ரொபோர்ஷனுங்கிறது. இப்போ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ப்ரைஸு, கன்சம்ஷன். ப்ரைஸ் வந்து பேஸ் பண்ணி வரையில் கன்சம்ஷன் வந்து நமக்கு ஆகும், அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஒர்க்கர்ஸ் அதிகமானால் நமக்கு என்ன ஆகணும், டைம் வந்து கம்மியாயிடும். ஸ்பீடு அதிகமானால் நமக்கு அதே மாதிரி என்ன ஆயிரும், டைம் கம்மியாயிரும். இந்த மாதிரி வர்றது நமக்கு என்னது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுங்கிறது இருக்கும். இதில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா மெயினாக வந்து காம்பவுண்ட் வேரியேஷன், டைரக்ட் டு டைரக்ட், அடுத்து டைரக்டு இன்வெர்ஸு, அடுத்து இன்வெர்ஸ் டைரக்டு, இன்வெர்ஸ் இன்வெர்ஸ். ரெண்டுமே சேமாக இருக்கலாம். டைரக்டாக வரலாம், அடுத்து டைரக்ட் இன்வெர்ஸாக வரலாம், அடுத்து இன்வெர்ஸ் டைரக்டாக வரலாம், அடுத்து இன்வெர்ஸ் இன்வெர்ஸாக வரலாம். இந்த ஃபார்மேட்டில் வர்றது தான் நமக்கு என்னது எல்லாமே காம்பவுண்ட் வேரியேஷனுங்கிறது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் 2 டைப்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா 4.5.1 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரிப்பரேஷன் மெத்தடு. த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர்றதை நமக்கு அதை பேஸ் பண்ணி இருக்குது. அதே இது மல்டிபிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். மல்டிபிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தடுங்கையில் நமக்கு என்ன வந்துடும், இந்த மென், ஹவர்ஸ், டேஸ் அந்த மாதிரி சம்ஸில் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ACDEF எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும், வேல்யூஸாக இருக்கும். இந்த எக்ஸுங்கிற கொண்டு வர போகிறோம். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இந்த பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். x ஈக்குவல் டு A இன்ட்டு D/C இன்ட்டு E/F, இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபார்முலா மெத்தட்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம எல்லா சம்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து நம்ம நோட்டில் காப்பி பண்ணிடுவோம். 4.5.1 ஃபார்முலா மெத்தட். இப்போ ஃபார்முலா மெத்தட் என்னென்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்ஸ், டேஸ், ஹவர்ஸு அண்டு ஒர்க்கு, இதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதில் PDHW அதை பேஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ரோவை பேஸ் பண்ணி வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ACE இருக்கிறத ஃபஸ்ட்டு, XDF இருக்கிற செகண்டு. அதனால் பெர்சன்கிற P1 இன்ட்டு டேஸ், D1 இன்ட்டு ஹவர்ஸ், H1 ஹோல் டிவைடட் பை W1. அடுத்து B2 இன்ட்டு D2 இன்ட்டு H2 ஹோல் டிவைடட் பை W2. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லா சம்ஸுமே யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அப்படியே ஈஸியாக ஃபார்முலா மெத்தடுங்கிறத அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். அந்த இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி போடலாம். அதை விட இதுதான் நமக்கு என்னது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ 4.6 டைம் அண்ட் ஒர்க்கு. டைம் அண்ட் ஒர்க்குனா என்ன மீனிங்னா, டயத்தையும் ஒர்க்கையும் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒர்க்கை வந்து டைம்ங்கிறது என்னது
ஹவர்ஸை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, எத்தனை டேஸ், ஹவு many டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, how would you find the answer for the following questions? அதாவது இந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. if Kani can finish a given work in 2 hours and Vijay in 3 hours, then at what time can finish the work together? The answer for the question will known for this sections. இதை பேஸ் பண்ணி தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கனிங்கிற 2 ஹவர்ஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால், விஜய்ங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாடல் சம்ஸை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே அப்ளை பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ பார்க்குறது அதுக்கு வந்து நேம் வந்து யூனிட்டரி மெத்தட்னு சொல்கிறாங்க. யூனிட்டரி மெத்தடுங்கையில் 2 person X and Y கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இண்டிவிஜுவலி. அதாவது தனித்தனியாக, இண்டிவிஜுவல்னா என்ன செஞ்சுருக்காங்க, தனித்தனியாங்கிறத சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக வரையில் A and B டேஸ், அதாவது எவ்வளோ டேஸுங்கிற நமக்கு தெரியாது, அதனால் ஜென்ரலாக வர்றதுனால A and B டேஸ்ன்னு எடுத்துக்கோம். தென் there is 1 day work will be, 1 day ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த மாடல் சம்ஸை பொறுத்தளவு என்ன செய்யணும், எல்லாமே நம்ம 1 day ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அந்த 1 day ஒர்க்குங்கிறனால 1/A, அடுத்து 1/Bன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ சேம் டுகெதர்னா 2 பேரும் சேர்ந்து, அப்போ 2 பேர் சேர்ந்துங்கையில் 1/A + 1/B அப்படி எடுத்துருவோம். அதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோம் நார்மலாக, அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன், B இங்கே போயிடும், A இங்கே வந்துடும். அப்போ A + B/ABன்னு வந்துடும். இந்த ஒர்க்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், கம்ப்ளீட் த ஒர்க்கு கொண்டு வர்றதுக்குன்னா என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வந்துடும், AB/A + Bன்னு வந்துடும், AB/A + Bன்னு வந்துடும். இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த சம்ஸில் எல்லாமே. காம்பவுண்ட் வேரியேஷனில் எக்ஸசைஸ் 4.4 அதில் ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளான்ஸ், அதில் ஒரு ஃபஸ்ட்டு 5 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கேன் ஃபினிஷ் ஏ ஜாப் இன் 3 days, பி ஃபினிஷ் இன் த 6 days, it in 6 days. B வந்து அதே ஜாபை 6 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஜாப் ஒர்க்கிங் டுகெதர் இஸ் days. அதாவது ஏங்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ஒர்க்கை வந்து 3 daysலையும், பிங்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க 6 daysலையும் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிறத வந்து என்ன செஞ்சிருவோம் 1/A, அடுத்து ப்ளஸ் பிங்கிறது 1/Bயாக நம்ம எடுக்கணும். அப்படியே 1 day ஒர்க்குங்கிறனால 1/A 1/Bங்கிறத நம்ம பேஸ் பண்ணிடுவோம். அப்போ 1/A, ஏக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் 3, பிக்கு பதிலாக 6. இப்போ 1/3 + 1/6ன்னு வந்துடும். இது 2க்கும் 3க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 6 தான் கிடைக்கும். 6 அதை வச்சு போட்டோம்னாலும் நம்ம போட்டலாம், இல்லைன்னு என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிட்டேன் நான். 6 இங்கே போயிடுச்சு, 3 இங்கே வந்துருச்சு. அப்போ 6 + 3, 3 6 are 18. அப்போ 6 + 3 இங்கே வந்துடும் 9, 9/18 வந்துடும். 9/18 கேன்சல் பண்ணிடலாமா, 2 9s are 18, 1 9s are 9. அப்போ 1/2ன்னு வந்துடும். அந்த 1/2 நம்ம என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கல் பண்ணணும் ஃபைனல் ஆன்சரை. அப்போ என்ன வந்துடும் 2 daysன்னு வந்துடும். ஆன்சர் என்ன சொல்லிக்கலாம் 2 days. 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, 2 daysல அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் 5 person can do 5 jobs in 5 days, 5 person can do 5 jobs in 5 daysன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டேக்கன் 50 person can do 50 jobs in daysன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பர்சன் வந்து 5 ஜாப்புங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க 5 ஜாப்ஸ். அதுக்கடுத்து டேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன வச்சுருக்காங்க பர்சன் டேஸு ஜாப்பு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 person 5 days 5 jobs. அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்துருக்காங்க 50 person 50 jobs. டேஸ் வந்து கேட்குறாங்க, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது P1 P2 D1 ஜாப்ஸுங்கிற என்னது ஒர்க்கு, அந்த ஜாப்ங்கிறது ஒர்க்கு, அதனால என்ன செஞ்சுக்கோம் அது W1 எடுத்துக்கிறோம். அப்போ P1 D1 /W1, B1 D1 H1 வரும், இங்கே ஹவர்ஸ் கிடையாது டைம், அதனால என்ன செஞ்சுக்கோம் P1 D1 /W1 = B2 × D2 /W2. அப்போ 5 × 5 ஹோல் /5. அடுத்து செகண்ட் வந்து என்ன 50 × X ஹோல் /50. இப்போ இதை செஞ்சுருக்கான் அப்படியே இதை கேன்சல் பண்ணிடலாம். 50 50 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 5 5 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு என்னது 5. அப்போ 5 daysல என்ன செஞ்சுருப்பாங்க கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. 50 person can do 50 jobs in வந்து 5 daysல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். அதே தேர்ட் சப்டிஷன் பாருங்கள். A can do a work in 24 days if A and B together can finish the same work வந்து 6 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. then B alone then finish the work in days. ஏங்கிறவங்க மட்டும் 24 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. A and B 2 பேர் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க
6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி மட்டும் எவ்வளோ டைமிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 1/A வந்து 1/24ன்னு எடுத்துக்கலாம். 1/B தான் நமக்கு தேவை. ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/A ப்ளஸ் 1/Bயோட 2 பேரும் சேர்ந்து வந்து என்னந்துடும் 1/6ங்கிற வேல்யூஸ் கிடச்சிரும். 2 பேர் சேர்ந்து என்ன 6. அப்போ 1/B தேவைன்னா 1/A இந்த சைடு கொண்டு போயிடும். அதுதான் இங்கே டேரெக்டாக எழுதிக்கும். 1/B = 1/6 - 1/A. 1/Aயோட வேல்யூ என்ன இருக்குது 24. அப்போ 1/24. 1/6 - 1/24. 6க்கு 24க்கு LCM எடுத்தோம்னா 24 கிடைக்கும். அதனால் இங்கே என்ன செய்யணும், 24 வரணும்னா 4ஆல் மல்டி பண்ணாலும் நியூமரேட்டர்லேயும் ஒரு 4ஆல் மல்டி பண்ணிடும். 4 - 1 ஹோல் டிவைட் பை 24. 4 - 1 3 ஆயிடும். 3 24 கேன்சல் பண்ணிடலாமா? 1 3 சார் 3, 8 3 சார் 24. அப்போ 1/8. அப்போ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும் 8 டேஸ். அப்போ பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் எத்தனை டேஸ் ஆகுதுன்னு சொல்லலாம், 8 டேஸ் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லிடலாம் இந்த இடத்துல. இப்போ ஃபஸ்ட் ஒன்னில் ஃபோர்த் ஒன், around can do a piece of work in 35 days if B is 40% more efficient than A. அதாவது ஏங்கிறவங்க வந்து 35 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏயோட 40% மோர், அப்போ 40% அதிகமாக அந்த வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் பி வில் ஃபினிஷ் த ஒர்க் இன் டேஷ் டேஸ். இப்போ ஏங்கிறது 1/A எடுத்துருவோம். அப்போ 1/35 கிடச்சிரும். பிங்கிறது 1/B, இப்போ 40% ஆஃப் 1/A, 1/Aயோட 40%. அப்போ 1/A வந்து 40% எவ்வளோன்னு பார்க்கணும். அதோட அந்த 1/Aயோட ஒர்க்கை என்ன செய்யணும், ஆட் பண்ணிடணும். இப்போ 40%னா 45 100 × A ப்ளஸ் 1/Aயோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். அதை நம்ம என்ன செய்வோம், அப்படியே இதை ஃபஸ்ட்டு A இருக்குன்னா அதை ஃபஸ்ட் நம்ம LCM எடுத்து ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஏயோட வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ 1 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன வந்துடும் 5 வந்துடும். இங்கே 2 வந்துடும். 2 2 சார் 4ங்கிற. அப்போ 2 / 5A + 1/A. இப்போ இங்கே 5A இருக்குது, இங்கே A இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யணும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ ஆல்ரெடி இங்கே 2 அப்படியே வந்துடும். இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் +5 ஹோல் டிவைட் பை 5A. அப்போ 2 + 5 இங்கே வந்துடும் 7. 7/5Aன்னு வந்துடும். ஏக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 1/35. அப்போ 7/5 × 1/35. 1 7 சார் 7, 5 7 சார் 35. அப்போ 5 × 5 இங்கே வந்துடும் 25. அப்போ 1/25 இருக்கும். 1/25 நமக்கு என்ன வந்துடும், ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன வந்துடும் 25 டேஸ். இப்போ பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்க 25 டேஸாக ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏ மட்டும் 35 டேஸாக இருக்குது. பி வந்து என்ன செஞ்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் 40%, ஏ விட 40% எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுத்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுனால நமக்கு என்ன வந்துருச்சு 25 டேஸில் அந்த ஒர்க்கை வந்து என்ன செஞ்சுறாங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஃபஸ்ட் ஒன்ல ஃபிஃப்த் ஒன், A alone can do a work in 10 days. A வந்து 10 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அண்ட் B alone in the 15 days. They undertake the work for 2 lakhs. The amount that A will get it is dash. அதாவது அந்த அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 lakhs. அந்த 2 lakhs ஏயும் பியும் வந்து நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க என்ன ரேஷியோ, அதாவது எவ்வளோ வந்து நமக்கு வரும் அப்படிங்கிற ஏ வில் கெட் அமௌண்ட்டை மட்டும் கேட்குறாங்க. ஏயோட அமௌண்ட்டை மட்டும் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஏபிஏங்கிற ஏபிஏ ரேஷியோவை எடுக்க போகிறோம். அந்த ரேஷியோ வச்சு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். A/B. அப்போ A/Bனா A / B. A வந்து எவ்வளோ நாள் ஆகுது 10 டேஸ் ஆகுது. B வந்து என்ன இருக்குது 15 டேஸ். அப்போ 1/10 1/15. அப்படியே இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாமா, 15 மேலே போயிடும், 10 கீழே வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும் 2 டைம்ஸ் வந்துடும், இங்கே 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ 3/2. A/B என்ன சொல்லலாம் 3:2. இப்போ A/Bயோட வேல்யூஸ் நமக்கு 3:2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ டோட்டலாக வந்துடும் 3 பார்ட்ஸ் A 2 பார்ட்ஸ் B. அப்போ 3 + 2 5 வந்துடும் டோட்டல் பார்ட்ஸ். அதை வச்சு தான் நம்ம A கொண்டு வர போகிறோம். இப்போ A மட்டும் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போ A = ஏயோட இருங்க 3. அப்போ 3 டோட்டல் பார்ட்ஸ் 5 3 / 5 × 2 lakhsங்கிறத நம்ம எழுதியாச்சு. இப்போ 1 5 சார் 5, 2 lakhs கேன்சல் பண்ணுவோம். 4 5 சார் 20ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அந்த 0 அப்படியே நமக்கு வந்துடும். அப்போ எத்தனை வேல்யூஸ் வந்துருச்சு நமக்கு 40,000 வந்துருச்சு. அப்போ 3 × 40,000. அப்போ 3 × 4 வந்துடும் 12 வந்துடும். அந்த 0 நம்ம செஞ்சோம் அப்படியே ஆட் பண்ணிடலாம். அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிருச்சு, ஏயோட பார்ட் மட்டும் 1,20,000. ஏயோட பார்ட் மட்டும் 1,20,000ங்கிறதா ஏயோட அமௌண்ட்டுங்கிற நம்ம இந்த இடத்துல சொல்லிடலாம்.